ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு புதன்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலன்கள் அமையுது, அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குன்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவளிக்காத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு புது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ மறக்காமல் நமது சேனலோடு இணைந்திருங்கள். வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. லாபஸ்தானத்துல லாபஸ்தானாதிபதி சிறப்பான வகையில் ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது தவிர ராசிதிபதி புதன் பகவான் 8ஆம் இடத்துல சுக்கிரனுடன் இணைந்து காணப்படுவது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு கடினமான வேலைகளை கூட நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அமைந்திருக்குங்க. அதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய சிந்தனை வளம் வேற லெவலில் இருக்கும். நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு உருவாகுங்க. உங்களுடைய நாலேஜ் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இதுங்க. எனவே நல்ல ஒரு புரிதல் ஏற்படும், நல்ல ஒரு மனத்தெளிவு மற்றும் நல்ல ஒரு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு அறிவு மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தினம் அதன் மூலமாக உங்கள் காரியங்களில் நிறைய நீங்கள் ஈடுபடலாங்க. உங்களுக்கான புத்தி கூர்மை காரணமாக நிறைய காரியங்கள் வெற்றிகளை பெற முடியும். மற்றவங்க யோசிக்க கூட முடியாதுப்பா, அது ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களை கூட நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிவிடுவீங்க. அந்த அளவுக்கு சிறப்பான யோகம் இருக்குங்க. வெற்றி பெற்று இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. உங்கள் டேலண்ட்டுக்கு உண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். உங்கள் எதிர்காலத்திற்கான தொடர்ந்த முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை பெற்று தருங்க. எனவே எதிர்காலத்துக்காக நிறைய பிளானை உருவாக்கி கொண்டு நிறைய முயற்சிகளை செய்யுங்கள். நிறைய முதலீடுகள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி தரதாக அமையலாம். ஏன்னா உங்களுடைய அறிவு விருத்தியாகக்கூடிய நல்ல நேரம் இதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபார வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. முதலீடுகள் குறித்த விஷயங்களை நிறைய ஆலோசனைகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வியாபார ரீதியாக உங்களது முயற்சிகள் அதிகமான வெற்றிகளை கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வியாபாரிகள் மகிழ்ச்சியான தருணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த தினம் இழுபறியான பண வரவுகள், ரொம்ப நாளாக கைக்கு வராத பண வரவுகள்லாம் இப்பொழுது வசூலாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே யாராவது உங்களுக்கு பணம் தர வேண்டியிருந்தால் அவர்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 மணி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் வந்துடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும். அதனால் பழைய பாக்கியில் வசூலாகுங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் பழகும் போது உறவுகள் இடத்துல கொஞ்சம் விட்டு விட்டு அனுசரித்து போகிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் வியாபார ரீதியாக நிறைய முயற்சிகள் செய்யுங்க. நீங்கள் கடினமான வேலைகள் கண்டு நீங்கள் பயந்து கொள்ள தேவையில்லைங்க. எல்லா வேலையும் உங்களால் சிறப்பாக முடிக்க முடியும். உங்களுக்கு ஆதரவும் நிறைய கிடைக்குங்க. ஏன்னா உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு இன்னைக்கு வேற லெவலில் கிடைக்குங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கி கொள்ளவும் முடியும். எனவே இதை சிறப்பாக நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. புதுவிதமான சிந்தனைகள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். உங்கள் புத்தி கூர்மை காரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஐடியாக்களை நீங்கள் செயல் வடிவில் மாற்றிக்கிறது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக சந்தோஷமான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. புதுசாக சேமிப்பு உருவாக்கணும் அப்படின்னா கூட அது தொடர்பான முயற்சிகளை தாராளமாக இப்போது செய்யலாங்க. உங்களுக்கான நல்ல நேரம் இதுங்க. இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை புறக்கணிக்க கூடாதுங்க. ஆரோக்கியத்துக்கு நீங்களாகவே கெடுதல் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் போதைப் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கொஞ்சம் கவனமாக தவிர்த்து விடுங்கள். உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. இன்றைய தினம் பழங்கால பொருட்கள் மற்றும் நகைகளில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் காரணமாக அதீதமான லாபத்தையும் நல்ல வளமும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புமென்ற காதலுடனான காதல் உறவு வலுப்பெறணும் அப்படின்னா நீங்கள் செய்த தவறுகளை ஒத்துக்கொண்டு உங்கள் காதலர்கிட்ட ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. குறிப்பாக உங்கள் காதல் வாழ்க்கையில் ஏதாவது
நீங்கள் உங்கள் காதலரை கட்டாயப்படுத்தி இருந்தால் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதற்கு இப்பொழுது மன்னிப்பு கேட்பது கொண்டது ரொம்ப ரொம்ப முக்கியம். காதல் உறவு வலுப்பெறணும் அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு உங்கள் காதலரிடம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் தவறு செய்துட்டு நீங்களே உங்கள் காதலர்கிட்ட கோபித்துக் கொள்ளக்கூடாது. இன்றைய தினம் நீங்கள் கூட்டு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களது யோசனைப்படி நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உங்கள் கூட்டாளிகளுடைய ஆலோசனைகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் சேரலாம். அதனால எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் சரி உங்கள் கூட்டாளிகளின் முடிவுபடி நீங்கள் எடுக்காதீங்க. உங்களுடைய புத்தியை கேட்டு நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சாதகமான நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து தரும் நண்பர்களே. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை மற்றவங்க ஈஸியாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் நிறைய சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொண்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கே உங்கள் மீது கோபம் வரலாம். அதனால நீங்க மற்றவங்க உங்களை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி தரக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் உங்களது குழந்தைகளோட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ஆனால் அதிகமாக விளையாட்டுத்தனமாக நீங்கள் இருக்கக்கூடாது. அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து தேவையில்லாத விளையாட்டுத்தனத்தை குறைச்சிக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க. பெற்றோர்கள் மீது கொஞ்சம் தனி கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைய தினம் உங்களது பெற்றோர்களுக்கு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அவர்களுக்கு உதவி செய்து நீங்கள் ஆதரவாக நிற்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் மூலமாக இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள்லாம் சரியாகி விடுங்க. அதனால மாலை நேரம் உங்களுக்கு இனிமையாக அமையும். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக ஏற்பட்டாலும் அதெல்லாம் சரியாகி விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கையை பாதிக்கப்படாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் திருமணமானவர்கள் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசி தவறான புரிதல் ஏற்படுத்திக் கொள்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் நீங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. மேலும் நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்களை தான் நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது வாழ்க்கை துணையின் யோசனைப்படி இன்னைக்கு நடந்து கொள்ளக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் தாராளமாக உங்கள் வாழ்க்கை துணையிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த தினத்தை நீங்கள் அழகாக மாற்றிக்கொள்ள உகந்த ஒரு நாளுங்க. இந்த தினம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் சரியாகிவிடும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் உங்கள் புத்தி கூர்மையை பயன்படுத்தி நீங்கள் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு கடினமான வேலைகள் கூட எளிதாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. வெற்றிகள் நிறைய பெற முடியும். எனவே இன்றைய தினம் உங்கள் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுனால அலுவலக பணிகள் முதற்கொண்டு எல்லாமே இன்னைக்கு அழகாக மாறும். நீங்கள் சிறப்பாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆனந்தமான ஒரு வாழ்விற்கு நல்ல ஒரு அடித்தளத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். நீங்கள் பிளான் பண்ணால் போதுங்க. பிளான் படி எல்லாமே நடக்கும். வியாபார ரீதியாக நிறைய முயற்சிகள் செய்யலாங்க. உங்களது கூட்டாளியுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். எனவே உங்களது யோசனைப்படி நடந்து கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல ஒரு ஆனந்தமான வாழ்வுக்கு நல்ல ஒரு பேஸ்மெண்ட் போடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை நான் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் கிரீன் கலர் பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 4 அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க. உங்கள் டேலண்ட்டுக்கு உண்டான நல்ல மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான காலகட்டம் இது. எனவே இன்றைய தினம் உங்கள் பணிகள் அழகாக மாறும். உங்களுக்கு திறமைகளுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுனால சந்தோஷம் கூடுங்க. அலுவலக பணிகள் அழகாகும். உங்கள் எதிர்காலத்திற்காக நிறைய முயற்சிகள் நிறைய முதலீடுகள் செய்யலாங்க. அது இயல்பாக நீங்கள் செய்வீங்க. அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் எதிர்காலத்திற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உடன் பிறந்தவர்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவான நல்ல வாய்ப்புகள் இருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதுவிதமான சிந்தனைகள் மூலமாக நிறைய செயல் வடிவில் நீங்கள் அதை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக வெற்றிகளை நிறைய பெற முடியும். எனவே உங்கள் ஐடியாக்களை செயல் வடிவில் மாற்றிக் கொள்ளுங்கள். தன வரவுகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் சேமிப்பு தொடர்பான முயற்சிகளும் சிறப்பாக கை கொடுங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் அதிகரிக்கிறதுனால அதை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்தி உங்கள் திறமையை முழுமையாக வெளிக்காட்ட நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஆதரவு பெறுகிற நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் நீங்கள் நிறைய ஐடியாக்களை கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு நாள். சேமிப்புல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.